ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷெஃப் டினோஸ் ஈஸி குக்கிங். நான் உங்கள் ஷெஃப் டினோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி, எல்லாருக்குமே பிடிச்ச சிம்பிள் அண்ட் ஈஸியான உருளைக்கிழங்கு மசாலா சாதம் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சே பண்ணிடலாம். பட் ஆனால் ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். அதோட ஃப்ளேவர் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கும். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மெனு ரெடி பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை இந்த மாதிரி பீல் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணணும். இதில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி அதையும் தண்ணியில் போட்டு வச்சுருங்க. அப்போ தான் வந்து உருளைக்கிழங்கு உங்களுக்கு கருப்பாகாது. நம்மளோட பேஜில் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான லஞ்ச் ரெசிபிஸ்லாம் போட போகிறோம். நாட் ஓன்லி லஞ்ச் பாக்ஸ், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸும் அப்லோட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்தையுமே. இந்த பொட்டேட்டோ கட் பண்ணி இப்போ தனியாக வச்சாச்சு. இப்போ ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றி கடுகு, சீரகம், சோம்பு, உளுந்து இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விடுங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி போட்டுங்க. அப்போ தான் அது காரம் நல்லா ஏறும். இந்த ஸ்டேஜில் வந்து பூண்டு போட்டுட்டு பூண்டை நல்லா ஒன்றும் பாதியமாக இடித்து போடுங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ரஃப்பாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயம். இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் வந்து நல்லா கம்ப்ளீட்லி வதங்கின உடனே நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணி நல்லா மறுபடியும் வதக்கி விடுங்க. இந்த தக்காளி கரைஞ்சி வரணும். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்துங்க. மிளகாய்த்தூள் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த உருளைக்கிழங்கு வந்து ரோஸ்ட் பண்ண போகிறோம். அப்படியே ராவாகவே ரோஸ்ட் பண்ணுறோம். இதில் 2 விதமாக பண்ணலாம். உங்களுக்கு டைம் ஸ்டேவ் ஆகணுன்னா உருளைக்கிழங்கு கொஞ்சம் பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம். கொதிக்கிற தண்ணியில் போட்டு கொஞ்சம் ஆஃப் சால்ட் போட்டு ஒரு 50% குக் பண்ணியும் இதில் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து நல்ல க்ரன்ச்சியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக இந்த மெத்தட்லேயே பண்ணலாம். பட் உங்களுக்கு ஆயில் நிறைய வேணாம், சிம்பிளாக பண்ணணும், ஆனால் டைமும் சேவ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அந்த மெத்தட் போயிடுங்க. பட் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது இந்த மெத்தட் தான். இதில் தான் உங்களுக்கு வந்து அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கும் உருளைக்கிழங்கு. பட் நல்லா பொறுமையாக குக் பண்ணணும். எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணிட்டு மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ஆல்ரெடி அதில் உப்பு போட்டிருக்கனால ஜஸ்ட் இந்த உருளைக்கிழங்குக்கு பைண்ட் ஆகிறதுக்காக மட்டும்தான் உப்பு போடணும். உப்பு இதில் நிறைய போட்டுறாதீங்க. ஸோ அவ்வளோதான். இந்த உருளைக்கிழங்கு ரோஸ்ட் ஆன பிறகு ஒரு 80% ரோஸ்ட் ஆன பிறகு இதில் போட்டுட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு கூட நீங்கள் இந்த உருளைக்கிழங்கை குக் பண்ணிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு இந்த மசாலாவோடய சேர்ந்து நல்லா குக் ஆன பிறகு நம்ம ஆல்ரெடி வடித்து ஆற வச்ச இந்த உதிரியான சாதத்தை இதோட போட்டுங்க. நீங்கள் உங்களோட வீட்டில் என்ன ரைஸ் குக் பண்ணுறீங்களோ அதை போட்டுக்கலாம். பாஸ்மதி ரைஸ்னால் பாஸ்மதி ரைஸ் போடுங்க. சப்போஸ் இல்லைனா நீங்கள் வீட்டுக்கு சமையலுக்கு என்ன ரைஸ் குக் பண்ணாலும் தாராளமாக அந்த ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். நம்ம ரைஸ் வந்து இந்த ரைஸ் பாயில் பண்ணும்போதும் ஆஃப் சால்ட் போடுங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பொதுவாக ரைஸ் வடிக்கும்போது சிலர் வந்து உப்பு போட மாட்டாங்க. பட் நான் வந்து எப்போவுமே வந்து ரைஸ் வடிக்கும் போது கொஞ்சம் உப்பு போட சொல்லி தான் சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் ஃபைனலாக கார்னிஷ்காக கொத்தமல்லி தூவினீங்கன்னா ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான உருளைக்கிழங்கு மசாலா சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்க்கு நம்ம பேஜ் செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன ரெசிபி வேணுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபிஸ்லாம் நேரில் வந்து ட்ரை பண்ண நம்ம அக்கார்ட் மெட்ரோபாலிட்டன் ராயல் இண்டியனா ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. தேங்க்யூ.